அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெடுவினா எழுதுவது எப்படி அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். சார், நான் ஒவ்வொரு எக்ஸாம்லயும் நல்லா தான் சார் நெடுவினா எழுதுறேன், நல்லா தான் சார் படிச்சுட்டு போறேன், ஆனா எனக்கு ஃபுல் மார்க் அப்படின்றதே கொடுக்க மாட்டாங்க சார். 8 மார்க்குக்கு 5 மார்க் தான் கொடுக்குறாங்க, 6 மார்க்குக்கு 4 மார்க் தான் கொடுக்குறாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் எழுதுறான், அவனுக்குலாம் ஃபுல் மார்க் அப்படின்றது வந்துருது சார். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, என்னதான் சார் பண்றது அப்படின்னா, இன்னைக்கு அதை தான் உங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்ல போறேன். டீச்சர்ஸ் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க அப்படின்றத நான் இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. அதாவது எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல நெடுவினா எழுதுவது எப்படி அப்படின்றதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க ஒரு நெடுவினா எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது குறிப்பு சட்டகம். என்ன சார் குறிப்பு சட்டகம் அப்படின்னா, ஒவ்வொரு வினா எழுதுறதுக்கு முன்னாடி, நெடுவினா எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் போட்டு மேல குறிப்பு சட்டகம் அப்படின்னு டாபிக் போடணும். அதுக்கு கீழே என்ன எழுத போறீங்க அப்படின்றத முன்னாடி ஒரு முன்னுரை மாதிரி, முன்னுரைக்கும் அது முன்னாடி இதுதான் சார் நான் எழுத போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்டே சொல்ற மாதிரி, அதுதான் குறிப்பு சட்டகம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போடணும், மேல குறிப்பு சட்டகம் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் முன்னுரை அப்படின்றது இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு டாபிக் இருக்கணும். என்ன சார் டாபிக் அப்படின்னா, சப் டாபிக்ஸ். ஒவ்வொரு டாபிக், இப்போ கதை எழுத போறீங்கன்னா அவங்களோட சப் டாபிக்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு வினா எழுத போறீங்கன்னா அதுக்கான சப் டாபிக்ஸ் இருக்கணும். அது மாதிரி என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் முன்னுரை அப்படின்றது இருக்கணும், சப் டாபிக் எத்தனை இருக்கோ அதே மாதிரி சப் டாபிக் நீங்க அடுத்து வரிசையா எழுதிக்கணும். அதுக்கப்புறம் முடிவுரை அப்படின்றது கண்டிப்பா எழுதியிருக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு நெடுவினா எழுத போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது முன்னுரை, கடைசியா இருக்க வேண்டியது முடிவுரை, நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னா சப் டாபிக் அப்படின்றது இருக்கணும். கிளியரா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன சார் இருக்கணும் அப்படின்னா, முன்னுரையில என்ன சார் நான் எழுதி இருக்கணும். முன்னுரையில எப்பயுமே ஒரு வினா கேட்கறாங்க. இப்போ வே இறையன்பு அவர்களை பத்தி சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் ஒரு வினா கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவரை பத்தி ஆசிரியர் குறிப்பு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 லைன் இல்ல 4 லைன், இவர் இங்க பிறந்தாரு, இந்த வினாக்கான நோக்கம் இதான் அப்படின்றது நீங்க முன்னுரையில் எழுதணும். ஓகேவா? அதே இந்த கட்டுரை முடிக்கும் போதுன்னா, அந்த முன்னுரையை முடிக்கும் போது இந்த கட்டுரையில் இவற்றை பற்றி காண்போம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இருக்கணும். அப்பதான் ஒரு முழுமை பெற்றிருக்கும். அப்ப இதை பத்தி தான் சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்த உடனே தெரியும். டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை பத்தி சொல்ல வராங்க போல, இந்த கொஸ்டினுக்கு இதை இப்படிதான் எழுத போறாங்க அப்படின்றத முன்னாடியே தெரியும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னுரையில ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா ஆசிரியர் குறிப்பு. டைரக்டா ஆசிரியர் குறிப்புன்னு டாபிக் போட வேணாம், ஆனா ஆசிரியர் குறிப்பை நீங்க எழுத போறீங்க அப்படின்றத அதுல காமிக்கணும். இங்க இவர் பிறந்தாரு, இங்க பள்ளி படிப்பை முடிச்சாரு, இவரை பத்தி இதுதான் எழுத போறோம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து முடிக்கும் போது என்ன பண்ணணும், கட்டுரையில் காண்போம், இதோட மைய கருத்து அப்படின்றது நீங்க 2வது பாயிண்டா எழுதணும். அந்த முன்னுரையில இந்த வினாவுக்கான மைய கருத்து என்ன அப்படின்றத அந்த 2வது பாயிண்டா எழுதணும். அடுத்து திருக்குறள் வினா, அதாவது இது திருக்குறள் வினாவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, திருக்குறளோட பொருள் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கான பொருளுரையும் எழுதணும். ஓகேவா? இது கிளியரா? அப்ப என்ன பண்ணணும், அப்ப வினா எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆசிரியர் குறிப்பு அப்படின்றது எழுதணும், கட்டுரையில் காண்போம் மைய கருத்து எழுதி இந்த கட்டுரையில் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது எழுதணும். இதே மாதிரி திருக்குறள் வினாவா இருக்கு, திருக்குறள் வினா நெடுவினால கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு திருக்குறள் மனப்பாட பகுதி திருக்குறள், அதோடைய பொருள் அப்படின்றது எழுதணும். கிளியரா? அதுக்கு அடுத்து என்ன சார் இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சப் டாபிக் 1, அதாவது சப் டாபிக் எல்லாமே ஒரே சப் டாபிக் தான், நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஆனா இது எந்த சப் டாபிக்ல வேணா நீங்க எதை வேணா எழுதலாம். சப் டாபிக்ல என்ன சார் எழுதணும் அப்படின்னா, வரிசை மாறாமல் எழுதுதல். சார், வரிசை மாறாமல் எழுதுதல்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு கதை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 12th இல்ல 10th உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. அந்த கதை எப்படி இருக்கும்னா வரிசை மாறாம இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் யாரு வந்தானா அவங்கள தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நீங்க சம்பந்தமே இல்லாம கடைசியில் உள்ளவங்க முன்னாடி வந்தாங்க, நீங்க கதையை குழப்பிடக்கூடாது, வரிசையா எழுதணும். அப்பதான் எப்படி இருக்கும், பாக்குறவங்களுக்கும் ஓகே, ஒவ்வொன்றும் லைன் பை லைன் எழுதியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, வரிசை மாறாமல் எழுதணும். ஒருத்தவங்க இதை பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னா அடுத்து யாரு சொல்லியிருக்காங்க, அடுத்து எந்த கதை மாந்தர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், வரிசையா எழுதணும். அதுக்கடுத்து புல்லட்டின் ஆர் ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணலாம். புல்லட்டின் அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்டார் போட்டு எழுதலாம். சில ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க ஸ்டார் போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப் டாபிக்கே ஸ்டார் போடலாம். இல்ல ரோமன் லெட்டர் கொடுக்கலாம், 1 2 அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ரோமன் லெட்டர் கொடுக்கலாம், இல்ல புல்லட்டின் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இடைவெளி, அதாவது வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி இருக்கணும். ஓகேவா? எப்பயுமே ஒரு நெடுவினா அப்படின்னா பார்த்த உடனே ஓகே, அதை படிக்கிறோமோ இல்லையோ, படிக்கிறது முன்னாடி டிக் போட்டு உங்களுக்கு மார்க் அப்படின்றது கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நெடுவினா அப்படின்றது நீங்க எழுதணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி ரொம்ப முக்கியம். அப்படியே பார்த்த உடனே ஓகே இதுதான் எழுதியிருக்காங்களா ஓ அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதனால பண்ணணும்னா
வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி நல்லா வந்து பார்க்கவே புரியணும் அந்த வார்த்தை. ஓ இந்த எழுதியிருக்காங்க, இந்த வார்த்தை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி ரொம்ப முக்கியம். வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி இருக்கணும். அந்த மாதிரி இடைவெளி எழுதும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால பேஜஸையும் கொண்டு வரும். அதுக்குன்னு வந்து ஒரு பேஜ்ல வந்து 4 லைன் தான் சார் எழுதுவேன், இல்ல 6 லைன் சார் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா புரியணும், அதே மாதிரி தெளிவா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி அப்படின்றது கொடுக்கணும். அதே மாதிரி உங்களால நெடுவினா அப்படின்றது குறைஞ்சபட்சம் 2 பக்கத்துக்காச்சும் எழுதணும். ஓகேவா? நீங்க இடைவெளி விட்டு விட்டு எழுதுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா 2 பக்கம் வந்துடும். உங்களால முடிஞ்சா 2 பக்கத்தை தாண்டலாம், இல்ல அப்படின்னா 2 பக்கத்திலேயே எழுதலாம். ஓகேவா? ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா அது மினிமம் 3 பக்கமே போகும். அந்த ஒரு சுவையோட எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 3 பக்கமே போகும். இல்ல அப்படின்னா மினிமம் குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ணணும், 2 பக்கமாச்சும் நீங்க எழுதணும். கிளியரா? இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சப்டாபிக் 2 எந்த சப்டாபிக்ல வேணா இதை எதை வேணா எழுதலாம். நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுல மேற்கோள்கள், ஏதாச்சும் வார்த்தையோட மேற்கோள்கள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மேற்கோள் பண்ணி காமிக்கணும். அதாவது மேற்கோள் குறி போட்டு இந்த இடத்துல இதை விருந்து சொல்லியிருக்காரு, அண்ணாதுரை வந்து இதை சொல்லியிருக்காரு, ஆறுமுகம் வந்து இதை சொல்லியிருக்காரு, இதை வந்து அதோட நயம்பட உரைக்கணும். அதுல எப்படி புக்ல இருந்துச்சோ நீங்க என்னதான் வந்து கதையை வந்து உங்க ஓன் வேர்டிங்ஸ்ல எழுதினாலும் சில கோட்ஸ் இருக்கு, சில இந்த வார்த்தையை வந்து இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை நீங்க வந்து அதை மாறாம அப்படியே எழுதணும். அப்பதான் வந்து எப்படி இருக்கும், ஓ புக்ல உள்ளதை படிச்சு அப்படியே எழுதியிருக்காங்க இவங்க அப்படின்னு தெரியும். ஓன் வேர்டிங்ஸ்ல சில வார்த்தைகள் இருந்தாலும் நீங்க மேக் பண்ணி எழுதினாலும் இந்த கோட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து மேற்கோள் குறி போட்டு நீங்க அதை எழுதியிருக்கணும். கிளியரா? அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும், உணர்ச்சி குறியீடுகள். சார் உணர்ச்சி குறியீடுகள்னா என்ன சார் அப்படின்னா அடடா என்ன அப்படின்ற வார்த்தையெல்லாம் வருது அப்படின்னா ஆச்சரிய குறி அப்படின்றது போடணும். வினா, அதாவது இது எழுமோ அப்படின்னா நீங்க அதுல என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் அப்படின்றது போடணும். இந்த மாதிரி அதாவது கதை எழுதும் போதோ இல்ல வந்து ஒரு கட்டுரை எழுதும் போது என்ன பண்ணணும், உணர்ச்சி குறியீடுகள் இருந்தா உணர்ச்சி குறியீடுகள் போடணும். வினாவா ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா வினா அப்படின்றது போடணும். இதெல்லாம் போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே பார்க்கவே பிரசன்டேஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஓகேவா? அடுத்து அண்டர்லைன் பண்ணலாம். அதாவது நீங்க வந்து ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, ஒரு சப்டாபிக் போட்டு ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, எழுதும்போது என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லா ப்ளூலே எழுதிட்டு இருக்கீங்க. உங்க ஸ்கூல்ல ப்ளூ பென் பிளாக் பென் சேர்த்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ பென்ல எழுதிட்டு இருக்கும் போதே நடுவுல பிளாக் பென்னால ஒரு வார்த்தை அப்படின்றது எழுதலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா ப்ளூல எழுதும் போது அந்த பிளாக் பென்ல உள்ள வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கும். ஓகே இதுதான் எழுதியிருக்காங்களா அவங்க, இந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்களே, இது முக்கியமான வார்த்தையா இருக்கணும். அதாவது உங்களுக்கே தோணும் இந்த வார்த்தை அப்படின்றது அது கீவேர்டா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த வார்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகே அப்ப என்ன பண்ணும், அப்படி வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ப்ளூ பென்ல எழுதிட்டு கீழே வந்து ஒரு அண்டர்லைன் அப்படின்றது போடணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ளூ பென்னால எழுதிட்டே வரீங்க, ஒரு முக்கியமான வார்த்தை அப்படின்றது தெரியுது, அந்த முக்கியமான வார்த்தையில என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் பென்னால எழுதணும். அப்படி பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ளூ பென்னால கீழே அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா? இது கிளியரா? இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சார் எழுதணும் அப்படின்னா சப்டாபிக் 3 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் வினா. இதாவது அறிவுடைமை உள்ள திருக்குறள் எப்படி வந்து விவரிச்சிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு நெடுவினா கேட்கறாங்க. 10th இருக்கலாம் இல்ல 12th இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நெடுவினா கேட்கறாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா திருவள்ளுவரை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் அவரை பத்தி எழுதலாம். திருவள்ளுவர் வந்து கிறிஸ்துவுக்கு பின்ன அந்த மாதிரி இந்த 2ஆம் நூற்றாண்டுல பிறந்தாரு, அது பண்ணாரு இது பண்ணாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். இதுல வந்து இத்தனை குறள் இருக்கு, இத்தனை அதிகாரம் இருக்கு, இத்தனை பால் இருக்கு அப்படின்றத நீங்க பிரிச்சு எழுதலாம். பிரிச்சு எழுதிட்டு அதுல என்ன பண்ணா பொருளுரை அப்படின்றத எழுதணும். எதுக்காக, இப்ப அறிவுடைமையை பத்தி கேட்டிருக்காங்கன்னா அறிவுடைமையை பத்தி ஒரு பொருளுரை அப்படின்றது எழுதணும். என்ன சார் எழுதுறது அப்படின்னா அறிவுடைமை அதிகாரத்துல இத்தனை குறள் இருக்கு, அதுல வந்து எதை பத்தி பேசுறாங்க, அறிவை பத்தி பேசுறாங்க, இந்த மாதிரி எழுதும்போது ஓகே இந்த குறளுக்கு இந்த வினாவுக்கு தேவையான பொருளுரை அப்படின்றது இவர் எழுதியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணணும், பொருள் கட்டாயமா எழுதணும். இப்ப திருக்குறள் கேட்டிருக்காங்க அப்படின்னா மனப்பாட பகுதி இருந்து அந்த திருக்குறளை எழுதிட்டு அதுக்கு கீழே பொருள் அப்படின்றத நீங்க கட்டாயமா எழுதணும். ஏன் சார் திருக்குறள் எழுதி பொருள் எழுதணும் அப்படின்னா அப்பதான் பார்க்க எப்படி இருக்கும், உங்களுக்கு பேஜஸும் அதிகமா வரும், பார்க்கவும் அட்ராக்ஷனா இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க புக்ல இருக்க மனப்பாட பகுதி திருக்குறளையாச்சும் நீங்க எழுதி அதுக்கான பொருள் அப்படின்றது எழுதி இருக்கணும். ஓகேவா? அதுதான் மனப்பாட திருக்குறள் மற்றும் பொருள் அப்படின்றது நீங்க எழுதி இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து உங்களால எங்கேயாச்சும் கோலன், அதாவது வந்து 2 புள்ளி எங்கேயாச்சும் வைக்க முடியுது, அதாவது வந்து நீங்க வந்து ஒரு சப்டாபிக் போடுறீங்க, அந்த இடத்துல வந்து 2 கோலன் அப்படின்றத வைக்கலாம். எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப், ஒரு தொடர் முடியுது அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப், அதாவது நிறுத்தற்குறி அப்படின்றது இடணும். ஓகேவா? அதெல்லாம் கொடுக்கணும். அடுத்து நெடுவினா எழுதும்போது நீங்க நடுவுல பிளாக் பென் அல்லது ப்ளூ பென்னால ஹைலைட் அல்லது அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க, அதுல வந்து நடுவுல வந்து ஒரு ப்ளூ பென்னால இல்ல பிளாக் பென்னால என்ன பண்ணலாம், நீங்க வந்து அதை மட்டும் தனியா எழுதி காமிக்கலாம். அதுதான் வந்து எப்படி இருக்கும், பார்க்க வந்து ஹைலைட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம், பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது கிளியரா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அடுத்து நேர மேலாண்மை.
நேர மேலாண்மை வினாவை தேர்ந்தெடுப்பது எப்படி? அதாவது நேர மேலாண்மை அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 hours எக்ஸாம்னு வச்சுப்போம். என்ன பண்றீங்க, 1 markலாம் எழுதுறீங்க, குருவினா எழுதுறீங்க, சிறுவினா எழுதுறீங்க, கடைசியில் நெடுவினா வந்துட்டீங்க. கடைசியில் பார்த்தா 1/2 hour கூட இல்லை, 20 நிமிஷம் தான் இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கதை கொஸ்டின் இருக்கு, இல்ல அப்படின்னா ஒரு திருக்குறள் வினாவோ இல்ல ஒரு கட்டுரை வினாவோ இருக்கு. இப்போ நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டுரை வினாவையோ இல்ல வந்து திருக்குறள் வினாவையோ தான் சூஸ் பண்ணணும். கதை வினாவை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பக்கமா போகும், எழுத டைம் இருக்காது. அதுதான் நேர மேலாண்மை. எழுதும்போது எதை வந்து சூஸ் பண்ணணும், கொஸ்டின், அதாவது உங்களுக்கு 2 கொஸ்டினும் தெரியுன்ற பட்சத்துல நீங்க இந்த ஆப்ஷனுக்கு போகணும். இல்ல சார் எனக்கு கதை மட்டும் தான் தெரியுது, இந்த இது தெரியல அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ஸ்பீடா எழுதினாலும் பரவாயில்ல, இல்ல எழுத்து வந்து மணக்க போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து எனக்கு 2 கொஸ்டின் தெரியுது அப்படின்றப்போ நீங்க எதை சூஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். டைமை வச்சு நீங்க வாட்ச் கட்டியிருக்கணும். என்ன வாட்ச் கட்டியிருக்கோம் அப்படின்னா அனலாக் வாட்ச் அப்படின்றது கட்டியிருக்கணும். டைமுக்கு எப்பயுமே வந்து பிரிச்சு வச்சிருக்கணும். இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் எடுத்துக்க போறேன், 1 மார்க்கு நான் 10 நிமிஷம் தான் எடுத்துப்பேன், 8 நிமிஷம் தான் எடுத்துப்பேன், அதுக்கு மேல நான் இதுக்கு எடுத்துக்க மாட்டேன், குருவினாவுக்கு இவ்வளவு டைம் தான் எடுத்துப்பேன், சிறுவினாவுக்கு இவ்வளவு டைம் தான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு நெடுவினா எழுதும்போது இல்ல சார் நான் யோசிச்சு எழுதுனேன், டைம் எல்லாம் எனக்கு குருவினா சிறுவினாலே போயிடுச்சு, நெடுவினா வரும்போது எனக்கு டைமே பத்தல சார், ஒரு வினா விட்டுட்டு வருவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கொஸ்டினை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எல்லா நெடுவினாவும் எழுத முடியும், மார்க் அப்படின்றதையும் ஸ்கோர் பண்ண முடியும். எப்படி சார் நான் சூஸ் பண்றது அப்படின்னா எந்த வினா உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்றது பாருங்க. 2 வினா இருக்கு, அல்லது கொடுத்து கேட்டிருக்காங்க. 2 வினா இருக்கு. எதை எழுதுனா எனக்கு மார்க் வரும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் எதை எழுதுனா எனக்கு டைம் சீக்கிரமா எழுத முடியும். இப்ப கதையெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா 3 பேஜ் வரும், ஆனா டைம் அப்படின்றது பத்தாது. ஆனா வந்து ஒரு வேற வினா இறையன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கொஸ்டின் மாதிரி கொஸ்டின் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு 2 பேஜ் தான் வரும், ஆனா கிறிஸ்பாவும் எழுதிடலாம், ஞாபகமாவும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வினாவை சூஸ் பண்றது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதனாலதான் உங்களுக்கு நேர மேலாண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த வினாவை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை நீங்க மனசுல வச்சுக்கணும் எழுதும்போது. ஓகேவா? அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கதை வினா எழுதும்போது என்ன சார் பண்ணணும். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு கதை வினா நல்லா தெரியுது சார், இந்த கதை எனக்கு அப்படியே தெரியும், ஆனா ஓன் வெட்டிங்ஸ்லாம் எழுத போறேன், ஆனா நடுவில் அந்த வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணி எழுதிடுவேன் சார், எனக்கு மார்க் வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா என்ன, எப்படி சார் நான் கதை வினா எழுதணும் அப்படின்னா கதை மாந்தர்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை வினா எழுத போறீங்க அப்படின்னா கதை மாந்தர்கள் கண்டிப்பா எழுதியிருக்கணும். அதுல யார் யார் உள்ள கதையில வரப்போறா அப்படின்றத கதை மாந்தர்கள் கண்டிப்பா எழுதணும். யார் வரப்போறா, இப்ப வந்து ஆறுமுகம் வர போறாரு, பாபுன்னு ஒரு ஊழியர் வர போறாரு, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், பாபுன்னு ஒரு ஊழியர் வர போறாங்க, நர்ஸ் வர போறாங்க, டாக்டர் வர போறாங்க அப்படின்ற இருக்கு அப்படின்னா கதை மாந்தர்கள் அப்படின்னு டாபிக் போட்டு அதுல வரிசையா எழுதணும். இவங்க எல்லாம் வராங்க, முன்னுரை எழுதணும், முடிவுரை எழுதணும், எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்றது எழுதணும். இதெல்லாம் கண்டிப்பா எழுதணும். கதை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பா கதை மாந்தர்கள் நீங்க கண்டிப்பா குறிப்பிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உணர்ச்சியான வார்த்தைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத நீங்க எழுதணும். அது வந்து நம்ம ஆறுமுகம் கதையிலே பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு, இந்த கிழடு வந்து இந்த குழந்தைய வச்சு அல்லாட வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து என்ன எப்படி இருக்கும், அந்த வார்த்தையை நீங்க அப்படியே எழுதணும். ஓகேவா? அந்த கிழடு இந்த கிழடு வந்து இந்த குழந்தையோட இனிமே அல்லாட வேண்டியதான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் புக்கில் எப்படி இருக்கோ அதே வார்த்தையை நீங்க அங்க எழுதும்போது டீச்சர்ஸுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஓ புக்கில் உள்ளது அப்படியே எழுதியிருக்காங்க இவங்க, ஓ படிச்சுதான் எழுதியிருக்காங்க, கதை அடிக்கல, சும்மா வந்து கதை அடிக்கல, எதுவும் படிச்சுட்டு தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கில் உள்ள சில வேர்ட்ஸ் அப்படியே வந்து என்ன பண்ணணும், மனனம் செய்து மனப்பாடம் செய்து அதையும் அதுல வந்து குறிப்பிடணும். அப்பதான் எப்படி இருக்கும் அப்படின்னா புக்ல இருந்து படிச்சு எழுதிருக்காங்க, இவங்களா வந்து கதை அடிக்கல, கடைசி மினிட்ல வந்து கதை அடிக்கல அப்படின்றது தெரியும். அதனால என்ன பண்ணணும், உணர்ச்சியான வார்த்தைகள்னா அதை அப்படியே எழுதணும். அதை மட்டுமாச்சும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும். கதையே நீங்க ஃபுல்லா கேட்டுட்டு போனாலும் என்ன பண்ணுவோம், கடைசி டைம்ல போய் மச்சாண்டே இந்த கதையை சொல்றா அப்படின்னு கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு போய் எழுதுவோம். ஆனா எழுதும்போது என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போனாதான் அந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தையும் எழுத முடியும். அதே மாதிரி என்ன பண்ணணும், ஆச்சரிய குறி போடணும், கொஸ்டின் மார்க் போடணும், அவர் வந்து கம்மா எங்கெங்கெல்லாம் தேவையோ கம்மா போடணும், இந்த மேற்கோள் குறிகள் அதெல்லாம் போடணும். இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், நடுநோட்டில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து கதை வினா எழுதும் போது யூஸ் பண்ண வேண்டியது. கிளியரா? அதுக்கு அடுத்து கட்டுரை அல்லது கடிதம். கட்டுரை அல்லது கடிதம் எழுதுறேன் சார், அங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டுரை எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு அதேதான் சேம் வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும், நடுவில் சப் டாபிக்ஸ் இருக்கணும், நடுவில் என்ன பண்ணணும் கோட்ஸ் அப்படின்றது இருக்கணும். அதாவது வந்து இவர் வந்து இதை பத்தி சொன்னாரு, அதாவது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மேல போயிருக்காங்க, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா விமானம் ஓட்டுறாங்க, இன்னைக்கு கப்பல்ல வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்றது ஒரு கோட். அது என்ன பண்ணணும், மேற்கோள் குறி போட்டு பிளாக் பென்ல எழுதலாம், இல்ல வந்து ப்ளூ பென்ல எழுதி கீழே அண்டர்லைன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்ன, இது மாதிரி உள்ள கோட்ஸ் எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓ இதெல்லாம் சூப்பரா எழுதிருக்காங்களா, ஓ இதெல்லாம் வந்து இப்படி எழுதிருக்காங்களா அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு ஆர்வமா இருக்கும். திருத்தும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்து ஃபுல்லாலாம் படிக்க மாட்டாங்க, நீங்க உள்ள நடுவில் கதை அடிச்சு விட்டாலும் பரவாயில்ல, மேல உள்ளதெல்லாம் எழுதிருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே திருப்பிட்டு ஃபுல் மார்க் அப்படின்றது போடுவாங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சப் டாபிக்ல கோட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எழுதணும். கிளியரா? அதுக்கடுத்து கடிதம் எழுதும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அனுப்புனர் இருக்கணும். எப்பயுமே என்ன பண்ணணும், அனுப்புனர் இருக்கணும், பெறுநர் இருக்கணும்.
இடம் நாள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். இடம் மேல வந்து இடம் இருக்கணும், நாள் இருக்கணும். ஓகேவா? அடுத்து பொருள் அப்படின்றது எழுதாம இருக்கவே கூடாது. அது என்ன கடிதமான இருக்கட்டும், உறவினருக்கு கடிதமா இருக்கட்டும், இல்ல அலுவலக கடிதமா இருக்கட்டும், ரெண்டுத்துலயும் பொருள், அதாவது உறவினருக்கு கடிதமா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த கடிதமா இருக்கணும், அதுல என்ன பண்ணணும், பொருள் அப்படின்றது கண்டிப்பா எழுதியிருக்கணும். எதை பத்தி நீங்க சொல்ல வரீங்க அப்படின்றத எழுதியிருக்கணும். அடுத்து மதிப்பிற்குரிய ஐயா அம்மா அப்படின்றத நீங்க எழுதியிருக்கணும். யாருக்கு எழுதினாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை அப்படின்றது கொடுக்கணும். ஓகேவா? அதை என்ன பண்ணணும், மதிப்பிற்குரிய ஐயா இல்ல மதிப்பிற்குரிய அம்மா அப்படின்றத நீங்க எழுதியிருக்கணும். அடுத்து அதுலயே வந்து என்ன பண்ணணும், கமா ஃபுல் ஸ்டாப் இடம் அப்படின்னு போட்டுட்டு கமா போடணும். அதாவது வந்து நாள் அப்படின்றதுல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, உங்களோட பேரை வந்து குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, சில ஸ்கூல்ல ஆனா அவனா ஈனா போட சொல்லுவாங்க, சில ஸ்கூல்ல XXX YYY ZZZ அந்த மாதிரி போட சொல்லுவாங்க. உங்க ஸ்கூல்ல எதை சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க கேட்டுக்கோங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், பெயர் எழுதும் போது ஆனா அவனா ஈனா போடலாம், இல்ல ZZZ அப்படின்னு போடலாம். அந்த மாதிரி ஒரு இடத்தை குறிப்பிடும் போது சென்னை அப்படின்னு குறிப்பிடும் போது ஏதாச்சும் ஒரு சிம்பிள் குறியிடலாம். XXX YYY ZZZ ஏ இல்ல ஆனா இவனா ஈனா ஆனா 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 அவனா 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 இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து எப்பயுமே வந்து என்ன முடிக்கணும், எப்பயுமே ஒரு கதை, அதாவது கடிதம் எழுதும்போது என்ன பண்ணணும், இப்படிக்கு தங்கள் உண்மை இல்ல அந்த மாதிரி போட்டு பேர் எழுதலாம், இல்ல ஆனா அவனா ஈனா அப்படின்றது போடலாம். அதே மாதிரி இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ளோடு போட்டு இந்த இடத்துல கமா போடணும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணி எழுதணும். அப்பதான் உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. அடுத்து உரைமேல் முகவரி கண்டிப்பா எழுதாமே இருக்கக்கூடாது. உரைமேல் முகவரினா ஒண்ணுல பெருநர் அட்ரஸ் தான் நீங்க எழுதணும். ஓகேவா? உரைமேல் முகவரி அப்படின்றத கண்டிப்பா எழுதியே ஆகணும். பெருநர்ல என்ன எழுதுனீங்களோ அதை வந்து கடைசி எழுதணும். உரைமேல் முகவரினா ஒண்ணும் இல்ல, நம்ம லெட்டர் அனுப்ப போறோம், அதுக்கு மேல உரை மேல வந்து ஒரு முகவரி எழுதணும். அப்பதான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது மேல படிச்சுட்டு கொடுப்பாங்க. அதுதான் உரைமேல் முகவரி. கடிதம் எழுதும் போது கண்டிப்பா உரைமேல் முகவரி அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். கிளியரா? அதுக்கு அடுத்து சார் முடிவுரையில நான் என்ன சார் எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேற்கோள்கள் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? எப்பயுமே வந்து முடிவுரை எழுதும் போது மேற்கோள்கள், நாலடியார்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க, திருக்குறள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க, திருக்குறள் ஒரு குறளை எழுதி இதை பத்தி விளக்கியிருக்காங்க அப்படின்றது எழுதணும். மணிமேகலை அல்லது சிலப்பதிகாரத்துல வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எழுதணும். அப்புறம் வந்து உரையில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்றத எழுதணும். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து விளக்கப்பட்டுள்ளது, இது வந்து நயம்பட குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றதெல்லாம் நீங்க கடைசியா எழுதணும். கிளியரா? அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா, அவ்வளவுதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.